சூரப்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் துணை மெர்க்குரி அஸ்ட்ரோ சார்பாக நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உரிய நாள். திதி தர்ப்பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். மற்ற மாதத்திற்கு இல்லாத சிறப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு. ஏன் அப்படின்னா, இடத்துல 3 அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு முக்கியமான அமாவாசை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, இந்த 3 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் ரொம்ப முக்கியமானது. ஆடி மாதத்தில் அமாவாசை அப்படிங்கிறது ஜோதிடப்படி காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தில் வரக்கூடியது. அந்த கடகம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ராசி. இந்த கடகராசிக்கு உண்டான கிரகம் சந்திரன். சந்திரன் நமது தாயாரை குறிப்பது, தாயார் வழி முன்னோர்களை குறிக்கக்கூடியது, தாய் வழி கர்மாவை குறிக்கக்கூடியது, தாய் வழி தோஷத்தை குறிக்கக்கூடியது. இந்த கடகராசியில் யாருக்காவது கிரகங்கள் இருக்குது, கடகராசி 4ஆம் இடமா இருக்குது அப்படின்னா, அந்த கடகராசியில் ராகு இருக்கிறவங்க, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, 4ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறவங்க, சந்திரன் ராகு, குரு ராகு, செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு, குறிப்பாக சந்திரன் ராகு சுக்கிரன் ராகு இருக்கிறவங்க கண்டிப்பாக திதி கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசியும், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னிராசி புரட்டாசி மாசத்துல வர்ற அமாவாசையும், காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானமான மகராசியில் வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தான் திதி தர்ப்பண காரியங்கள் கொடுக்கறதுக்கு முக்கியமான ராசிகள், முக்கியமான மாதங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த தட்சிணாயன காலத்தில் கடகராசியில் வரக்கூடிய தாயார் வழி கர்மதோஷத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, ஒருத்தருக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்ததுன்னா தான் உடல் நலம், உடல் சுகம் நல்லா இருக்கும், இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு நிலம், இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம், தோட்டம், வியாபாரத்துக்கு தேவையான முதலீடு, வியாபாரம் சிறப்பாக நடக்கிறது. இது எல்லாமே இந்த 4ஆம் இடத்தை சார்ந்துதான் இருக்குது. அதனால இந்த ஆடி அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தாய் வழி முன்னோர்கள் அவங்கள நம்ம நினைச்சு பார்க்கறக்கும், இதுகளுடைய ஆசைகளையும் அவங்கள ஏற்றுக்கிறதும், அவர்களை நினைச்சு அன்னைக்கு நன்றி செலுத்துறதும் இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது, ஆடி அமாவாசை நாள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமாக அவங்க வாழுங்காலத்தில் தாய் கூடையோ, தாய் வழி முன்னோர்கள் கூடையோ கோபதாபங்கள், சண்டை சச்சரவுகள் இருந்திருந்ததுன்னா, அது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இப்போதைய தலைமுறை உங்களுக்கும் நமக்கும் பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்கும். அவங்களுடைய மன வருத்தங்கள் எல்லாமே சாபங்களாக மாறி நம்மளை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருந்ததுன்னா தாயார் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். குறிப்பாக பெண் கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் ராகு கேதுகளுடன் இருந்திருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகத்தில் தாய் வழி தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக திதி தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும். எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், கடகத்தில் கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். கடகராசியில் சூரியன் இருந்ததுனாலும், கடகராசியில் சந்திரன் இருந்ததுனாலும் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கிட்ட இருக்கிற திருவள்ளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஸ்ரீ பரசுராமர் சேத்திரத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாந்தி தோஷத்துக்கு, தற்கொலை, கொலை, விபத்து அப்படிங்கிற துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான இடம் திருவள்ளத்தில் இருக்கிற பரசுராமர் சேத்திரம். அதே மாதிரி கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருநாவாயா அப்படிங்கிற இடத்துல நவமுகுந்தன் கோயிலில் திதி தர்ப்பண காரியங்கள் மிக சிறப்பாக நடக்கும். திதி தர்ப்பண காரியங்கள் கொடுக்குற கோயில்களில் கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அது. அங்கேயும் இந்த மாந்தி தோஷத்துக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதனால் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 2 இடங்களில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது மிகச்சிறந்த நல்ல பலனை தரும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.